இன்றைக்கி ஒரு பலாசோ பேண்ட்டுக்கு எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேண்ட் வெரைட்டினா நான் இது தாங்க சொல்லுவேன். ஒன்லி ஒரு 4 மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். ஹிப் மெஷர்மெண்ட், டோட்டல் ஹைட்டு, சீட் ஹைட்டு, லெக் ரவுண்டு கூட வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேர் வேணுங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த 3 மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். அழகாக ஒரு பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில அளவுகள்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி எப்படி எடுப்போம் அதே மாதிரி எடுத்துக்கணும். ஒரு சைடு ஃபோல்டிங் எட்ஜ், இன்னொரு சைடு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். டோட்டல் ஹைட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் 37 இன்ச் சொல்லியிருக்கேன் இல்லையா. டோட்டல் ஹைட் எங்கே இருந்ததுன்னா நம்ம ஹிப்பில் இருந்து நம்மளோட பாதம் வரைக்கும் டோட்டல் ஹைட், அந்த பேண்ட்டோட ஃபுல் ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும்ல, அதாவது இந்த ரோப் கோர்க்கோ இல்லை எலாஸ்டிக் வைக்கிறக்கோ நம்ம சீம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து மேலே கொடுத்துக்கிறேன். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் ஸ்டாண்டர்டாக 3 இன்ச் வரையும் மடித்து தைக்கிறதுக்கு கொடுப்பேன். ஸோ நான் 3 இன்ச்சு கீழே கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். பேண்ட்டோட அடிப்பக்கம் மடித்து தைப்போம்ல, அதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் எப்படி 9.5 தான் வருது அப்படின்னா, நம்மளோட டோட்டல் ஹிப் மெஷர்மெண்ட்டை 4ஆக டிவைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அதோட மொத்த சுற்றளவு வந்து கிளாத்தை வந்து 4ஆக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதை 4ஆக டிவைட் பண்ணி வர ஆன்சர் கூட 4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒரு சைடுக்கு உங்களுக்கு 4 இன்ச்சுங்கும் போது டோட்டலாக 16 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸஸாக கிடச்சிரும். ஸோ சுருக்கு வைக்க வேண்டிய கிளாத் எல்லாமே அதிலே கிடச்சிரும். சீம் அலவன்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ வந்து ப்ளஸ் 4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கை ஃபஸ்ட்டு மேலே அந்த ஹிப் சைடு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதில் கொடுக்கணும். எனக்கு வந்து 13.5 வருது. ஸோ அந்த 13.5 மார்க் பண்ணிக்கணும். இதுலேயே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்துடும். இப்போது சீட் ஹைட்டு மார்க் பண்ணணும். சீட் ஹைட்டுங்கிறது வந்து நம்ம ஹிப்பில் இருந்து ஃபுல்லாக நான் அந்த கிராச் லென்த் இருக்குல்ல, அந்த கிராஸை ஜாயின் பண்ணுவோம்ல பேண்ட்டு, அந்த இடம் வரைக்கும் உள்ள லென்த்து ஒரு 15 இன்ச்சஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். இப்போ லெக் ரவுண்டு 6ங்கிறது வந்து நார்மலாக எல்லா பேண்ட்டுக்கும் வந்து 6 இன்ச்சஸ் வந்து சூட் ஆகும். பட் 7, 8, 9 எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். பலாசோவோட ஃப்ளேர் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து. நான் வந்து ஒரு 7 இன்ச் வைக்கிறேன். 7 இன்ச் வச்சு 1 இன்ச் சீம் கொடுத்து மார்க் பண்ணுறேன். இப்போது அந்த கிராச் நம்ம கர்வ் வரைஞ்சோல அதையும் நம்ம சீம் கொடுத்தோல அந்த லைனையும் தான் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு லைட்டாக கர்வாக ஒரு லைன் வரைஞ்சிட்டோன்னா அழகாக வந்து நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். இருக்கிற பேண்ட் வெரைட்டிலே இது ரொம்ப ஈஸியான வெரைட்டிங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவரில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கட்டிங் மார்க்கிங் எல்லாமே சேர்த்தே 1/2 அன் ஹவர் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். அண்ட் வந்து இதுக்கு ஒரு 3 மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். பலாசோலாம் ஸோ கம்ஃபர்டபுள் வியரு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்.